परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம், சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சம் எதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். சந்திரசேகர் விடுதலை ஆகிறது வேளாங்கண்ணி மாதா கையில இல்ல. வேண்டுதல் பண்ண சொன்ன ஜார்ஜ் பெர்னாண்டோ கையில தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? எல்லாம் சொல்றேன். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் சொல்லும்போது சொல்ற இடத்துக்கு வரணும். தேங்க்யூ. அது போதும் எனக்கு. I just can't believe it. அப்படியே அச்சு அசல செத்து போன ரகுராமன் மாதிரியே நான் ஒரு ஆளை பார்த்தேன். எப்படி பைரவி? அது எப்படி சாத்தியமாகும்? ஒருத்தர் மாதிரி ஒருத்தர், அதுவும் அச்சு அசலா, அதே உயரம், அதே குரல், அதே நிறங்கிற, என்னால நம்பவே முடியல. நானும் ஒண்ணு மாதிரியே பிரமிச்சு போயிட்டேன்.
ஆனா மெல்ல மெல்ல ரிலீஃப் ஆகி அவனை சந்திரசேகர் சாரோட விடுதலைக்கு பயன்படுத்தினா என்னன்னு யோசிச்சேன். பை காட்ஸ் கிரேஸ் ஜார்ஜ் சந்திரசேகரோட ஃபேனா இருக்க போய் நான் எதிர்பார்த்த மாதிரி சந்திரசேகர் விடுதலை ஆகி வெளியில வரணும்னு அவனுக்குள்ளேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. சந்திரசேகரோட இசை அவனுக்குள்ளேயும் ஒரு ஈரத்தை ஏற்படுத்தி இருந்தது. துப்பாக்கி, தோட்டா, வெட்டுக்கத்தி, வெடிகுண்டுன்னு இருந்த அவனோட வாழ்க்கையிலயும் வயலன்ஸுக்கு நடுவுல வயலினுக்கும் ஒரு இடம் இருந்திருக்கு. அந்த ரசிப்பு தன்மை அவனை யோசிக்க வச்சது. சந்திரசேகர் விடுதலை ஆகிறதுக்கு என்ன வேலை வேணாலும் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு சொன்னா. நீ எந்த வேலையும் கொடுக்க வேணா, நீயே விலையா வேணும்னு கேட்ட. ஒரு செகண்ட் கூட அவ யோசிக்காம ஓகே நான் என்ன பண்ணணும்னு கேட்டான். ஒரே மாதிரி இருக்கிற உருவத்து ஒற்றுமையை பயன்படுத்தி செத்து போன ரகுராமனா நடிக்கணும், கோர்ட்ல ஆஜராகி சாட்சி சொல்லணும்னு சொன்னேன். நான் சொல்ற எல்லாத்தையும் அவ செய்யறேன்னு சம்மதிச்சான். அவனை மீட் பண்ணி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணிட்டு ஜெயில இருந்த சந்திரசேகரையும் நான் போய் பார்த்தேன். வாங்க வைக்கலாமா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி சார் இருக்கீங்க? எப்பவும் போல தானே. இப்ப சொல்ல மாட்டேன், சொல்லவும் முடியாது. புரியல. புரியாது. பிஸியான லாயர் நீங்க. கோர்ட்டு, கேஸு, கிளைண்ட்டுன்னு நேரம் போறதே தெரியாது. இதுல இந்த சாதாரண கைது லைஃப்ல என்ன நடக்குதுன்னு புரியுமா? புரிஞ்சாலும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியுமா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் உங்களோட தீவிர ரசிகை. எத்தனை நாளைக்கு எல்லாம் முடிய போகுது. எத்தனை நாளைக்கு எல்லாம் முடிய போகுது. எல்லா கட்ட விசாரணையும் முடிஞ்சு என் கேஸ்ல தீர்ப்பு சொல்ல போறாங்க. சந்திரசேகருங்கிற ஒரு சாதாரண சங்கீதக்காரனோட வாழ்க்கையில சகலமும் முடிய போகுது. இனி ரசிகன் என்ன, கலைஞன் என்ன? இல்ல சார், எந்த முடிவையும் நீங்க தீர்மானிக்க முடியாது. அப்ப நீங்க தீர்மானிக்க போறீங்களா? என்ன செய்வீங்க? ஓ, நீங்க முன்ன சொன்ன மாதிரி என் கேஸ்ல ஆஜராகி எனக்கு ஆதரவா வாதாடி எனக்கு விடுதலை வாங்கி தருவீங்களா? இல்ல சார், அது இப்ப முடியாது. இப்போ நான் அந்த பொசிஷன்ல இல்ல. அப்போ உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இது கைகட வேண்டிய கேஸ்னு. அதெல்லாம் இல்ல சார். நான் இப்போ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆயிட்டேன். ஆஸ் அ பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா அரசு தரப்புல நான் ஆஜராக போற முதல் கேஸ் உங்க கேஸ் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பைரவி. நீங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஜராகி முதல் கேஸ்லயே ஜெயிக்கவும் போறீங்க. கடவுள் என் பக்கம் இருக்காரு. நீங்க ஆஜரானா கண்டிப்பா எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. ஏன்னா உங்களுக்கு கடமை தான் பெருசு. நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். நீங்க நிச்சயமா எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவீங்க. இல்ல சார், இப்பவும் நான் சொல்றேன், நீங்களே எதையும் டிசைட் பண்ணாதீங்க. மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்க விஷயத்துல அது நிச்சயமா நடக்க போகுது. நீங்க ப்ரப்போஸ் பண்றத கடவுள் நிச்சயமா டிஸ்போஸ் பண்ணுவாரு. உள்ளங்கை பொண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு. நான் செஞ்ச கொலையும் அது மாதிரி தான். கண்டிப்பா எனக்கு தூக்கு கிடைக்கும். இல்ல சார், எனக்குள்ள ஏதோ ஒரு இன்ட்யூஷன் சொல்லுது, தவறா எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. உங்க மூட நம்பிக்கையை நினைச்சு நான் ரொம்ப இறக்கப்படுறேன். எனிவே, கோர்ட்ல மீட் பண்ணுவோம். வரம்பேன். மில் சேர்மனா இருக்கும்போது ரொம்ப டீசென்டா பிரெஞ்சு தாடி கெட்டப்ல இருந்தா பார்க்கும்போது ரவுடித்தனமான முகம் யாருக்குமே தெரியாது. ஏன் அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட.
நல்லா இருப்பா. நல்லா இருப்பா. ஜார்ஜ், நான் உன்னை பெத்த தாயா ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா. உன்னோட இந்த வளர்ச்சி, உனக்கு கிடைச்சிருக்க புகழ், அந்தஸ்து இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் வருதுப்பா. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா. ம்? தம்பி, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஹாஸ்பிட்டல் ஆசிரமம்னு நடத்துவாங்க. ஆனா எந்த லாபமும் இல்லாம 1000 தொழிலாளிகளோட குடும்பம் வாழணுங்கிறதுக்காக மில் நடத்துறது நீங்க மட்டும்தான் தம்பி. ஆமாண்ண, எங்கேருந்து வர பணத்தை எங்கேயோ போடுறதோட சரி, பணத்தை திருப்பி எடுக்கிறோமானா இல்லை. நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் மதிப்பே கிடையாது. மெஷினரிஸ் எல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு. இப்போல்லாம் கம்ப்யூட்டரைஸ் மெஷின் வந்தாச்சு. நம்ம தான் ஆட்கள் வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓடட்டும், ஓடுற வரைக்கும் ஓடட்டும். ஆனால் நம்மளும் கூடவே ஓடுவோம். நீங்கள் போய் அப்பாவை பாருங்க. சரிங்க தம்பி, வரேன். ஜார்ஜ், பாடா காத்து கொடுத்த அந்த மச்ச பெருமாளை நடுக்கடலில் போட்டில் கொண்டு போய் பத்திரமா அடிச்சு வைங்க. கரை வச்சிருக்கிறது அவ்வளோ சேஃப்டி இல்லை. சரிங்க ஜார்ஜ், இன்னைக்கு நைட்டோட நைட்டாக செஞ்சிடறோம். ஜாகிரதை, யார் கண்ணிலையாவது பட்டு போகுது. ஓகே ஜார்ஜ், ஜாக்கிரதையாக செய்யலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் காத்து நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், பசங்க இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு. இன்னைக்கும் நீ வரத்துக்கு முன்னாடி வந்து போயிருக்காங்க. இதுக்கு மேலே யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஜார்ஜ். ஜார்ஜ், நான் சொன்ன நேரம் வந்துருச்சு. ரெடியாரு. நான் பாண்டிச்சேரிக்கு கிளம்பி வந்துட்டே இருக்கேன். எல்லாம் பேசினபடி தான். காத்துமுத்து, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன வேலை? அது என்ன வேலைன்னு யோசிக்கிறியா? வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். அது வரைக்கும் எல்லாத்தையும் நீ பொறுப்பா நடத்து. எல்லாத்தையும் தான். சரி, நான் இங்க இல்லைங்கிற விஷயம் வெளியில யாருக்கு தெரியாம பார்த்துக்கோ. ஓகே. நான் போயிட்டு எங்க இருக்குன்னு உனக்கு மட்டும்தான் இன்ஃபார்ம் பண்ணல. வேற யாருக்கு அது தெரிய வேண்டாம். நான் போனோன்னு நம்பர் கூட மாத்திடுவேன். போனதும் புது நம்பரை இன்ஃபார்ம் பண்றேன். சரி. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கால் பண்ண. எந்த காரணத்தை கொண்டும் யாரும் என்னை தேடி வரக்கூடாது. ஓகே. உன்னையும் சேர்த்துதான். கேர்ஃபுல்லா இரு. நான் போயிட்டு ஃபோன் பண்றேன்.
பையன் என்ன மாதிரியே இருக்கான். உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என்ன மாதிரியே ஒருத்தன் சென்னையில இவ்வளவு பக்கத்துல இருந்திருக்கான். தெரியாம போயிருக்கேன். மிஸ் பண்ணிட்டேனே. என்ன நானே கண்ணாடியில பாக்குற மாதிரி அச்சசலா பார்த்திருந்தா எப்படி இருந்திருக்கும். த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? மிஸ் ஆயிடுச்சு. ஆமா, பேர் என்ன சொன்னீங்க? ரகுராமன், மியூசிக் டைரக்டர். முத படத்திலேயே நேஷனல் அவார்டு வாங்கினவர். 2 சித்திங்க. மாதவின்னு ஒரு அக்கா, ஆஸ்திரேலியாவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கா. தேவின்னு அவனுக்கு ஒரு லவர். ரகுராமன் மேல பைத்தியமா இருப்பா. மற்றபடி பியானோ வாசிக்கிறதுல ரகுராமன் கில்லாடி. லண்டன் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக்ல பியானோல 8th கிரேட் பாஸ் பண்ணியிருக்காரு. ரகுராமனுக்கு அக்கானா உயிர், அதுக்கப்புறம் மியூசிக்னா உயிர். இன்னும் சொல்ல போனா இப்ப ரகுராமனை பத்தி புரியுதுல்ல? லாயர் மேடம், என்னோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு இனிமே தான் நீங்க பார்க்க போறீங்க. நான் நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்தது. இவ்வளவு டேலண்டா மூவ் பண்ணி எல்லா விஷயத்தையும் இன்டெலிஜென்டா ஹேண்டில் பண்ணி சந்திரசேகரை விடுதலை பண்ணிருக்க. யூ ஆர் கிரேட் பைரவி. நான் கிரேட்டா இல்லையான்னு இனிமேதான் தெரியும். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கிரிமினல் கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டோமேன்னு இப்ப நான் ஃபீல் பண்றேன். என்ன சொல்ற பைரவி? என்னதான் ஆள்மாறாட்டம் பண்ணி சந்திரசேகரை விடுதலை பண்ணிட்டாலும் அதுக்கு எடுத்துக்கிட்ட மூவ் ஃபோர்ஜரி மூவ். அதுக்கு உதவியா இருந்தவன் ஒரு கிரிமினல் சேகர். அதனால என்ன? அதனால என்னவா?
அவசரத்துக்கு கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிஞ்சுக்கிட்ட நிலைமை வந்துடுமோன்னு இப்ப நான் ஃபீல் பண்றேன். என்ன சொல்ற? ஏன் அப்படி? ஆரம்பத்துல ஆள் மாறாட்டம் பண்ணி சந்திரசேகரை ரிலீஸ் பண்ணா போதும்னு வந்தவன், நான் சொல்லிக் கொடுத்தது எல்லாத்தையும் கேளிப்புள்ள மாதிரி திருப்பி சொன்னவன் செஞ்சவன் இப்போ இப்போ வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டா. வேற மாதிரினா? மாதவி ரகுராமன் உயிரோட திரும்பி வந்துட்டான்னு ஒரேடியா எமோஷனல் ஆகி தான் சம்பாதிச்ச சொத்து எல்லாத்தையும் அவசரப்பட்டு ரகுராமன் பேருக்கு எழுதி வைக்கிறதா நினைச்சுக்கிட்டு அந்த ஜார்ஜுக்கு தார வாக்க போறா. ரகுராமன் வேஷத்துல இருக்கிற ஜார்ஜும் அந்த சொத்தை அனுபவிக்க பாக்குறான். அது மட்டும் இல்ல, ரகுராமன் லவ் பண்ண தேவிய ரகுராமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மாதவி ஆசைப்படுறா. பாவம், வந்திருக்கிறது ரகுராமன் இல்ல ஜார்ஜ்னு அவளுக்கு எப்படி தெரியும்? தெரியாது, தெரியவும் கூடாது. போதாததுக்கு ஜெயிலர் டேவிட் வேற உயிரோட திரும்பி வந்திருக்கிறது உண்மையான ரகுராமனா இருக்க முடியாதுன்னு சந்தேகப்படுறாரு. இப்படி எல்லாமே எனக்கு எதிராவே இருக்குது. ஒன்னா ரெண்டா ஏகப்பட்ட முடிச்சுகள். இதுல எதை அவிழ்த்தாலும் அது எனக்கு எதிராதான் ஆகும். இது எல்லாத்துக்கும் மேல ஜார்ஜ் ஒரு அண்டர்வெல் தாதா. நீ ஒன்றும் கவலைப்படாத. ஜார்ஜ் இன்னாள் தாதானா இந்த சேகர் முன்னாள் தாதா. அவனுக்கு இந்தியன் போலீஸ் தான் தெரியும், எனக்கு இன்டர்நேஷனல் போலீஸ் வரைக்கும் தெரியும். லத்தியடி, லாக்அப், போலீஸ் எல்லாத்தையும் நானும் பார்த்து வந்தான். எப்படியும் போக போற என் உயிர் உனக்காக, உன் நல்லதுக்காக போகட்டுமே. ஜார்ஜுங்கிற கைப்பிடி இல்லாத கத்தியால உனக்கு காயம் ஆகாம நான் பார்த்துக்கிறேன். நீ உன் வழியில போயிட்டே இரு, ஒரு முள்ளும் குத்தாம நான் பார்த்துக்கிறேன். யாரும் உன் மேல சந்தேகப்படுற மாதிரி நீ நடந்துக்காத. எப்பவும் போல இயல்பாரு. ஒரு நல்லதுக்காக நடக்கிற அந்த தர்ம யுத்தத்துல நிச்சயம் நீ ஜெயிப்ப பைரவி.